Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈஸியான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் மணி கொழுக்கட்டை இல்லைன்னா கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த இதுக்கு ஒரு கப் அரிசி மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணியிலையே கொஞ்சமாக இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டுருங்க. அங்கங்கே கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக மாவே தெரியுது, அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் திருப்பி நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஹாட் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மாவு கிளறும்போது பக்கத்துலேயே ஹாட் வாட்டர் கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல மாவு நல்லா கடாயில் ஒட்டாமல் வருது, பந்து மாதிரி. கையில் தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கும்போது கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறினத்துக்கு அப்புறமா நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ ரவுண்டாக குட்டி குட்டியாவோ பெருசு பெருசாகவோ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு இட்லி பிளேட்டில் ஆயில் தடவிருக்கேன். பக்கத்துலேயே தண்ணியும் கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம உருட்டி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை இதில் வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரே பிளேட் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா தான் கொழுக்கட்டை வேக வச்சு எடுத்திங்கன்னா தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். ஒரு 5 to 10 மினிட்ஸில் நல்ல கொழுக்கட்டை வெந்துடும். பார்த்திங்கன்னா மேலெல்லாம் நல்லா வேர்த்து விட்டா மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளிப்புக்கு அதே சேம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு 2 ரெட் சில்லி கிள்ளி போட்டிருக்கேன். இது எல்லாம் நல்லா வாசனை வரும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மாவு கிளறும்போது தான் சால்ட்டு போட்டோம், அதனால் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற கொழுக்கட்டையை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிடுங்க. இந்த தாளிப்பு எல்லா கொழுக்கட்டையிலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து மிளகா தாளிச்சிருக்கேன். நீங்கள் வந்து மசாலா ஐட்டம்லாம் கூட தாளிச்சிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். பாவ் பஜ்ஜி மசாலா, கரம் மசாலா எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ மேலே கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் பிடிக்கும்னா நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை ஒன்றுமே. இப்போ இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கடாயிலேயே வச்சுருந்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி வந்துடுச்சு. நம்ம இதை இப்போ ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். நம்மளோட சுவையான காரக்கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.